கும்மிடிப்பூண்டி சிறுமி வழக்கின் கடந்து வந்த பாதை தொடர்பாக கூடுதல் தகவலோடு இணைகிறார் செய்தியாளர் சதீஷ் முருகன். வணக்கம். தமிழகத்தில் அடுத்தடுத்து பல்வேறு குற்ற சம்பவங்கள் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. அதன் வகை அந்தபடி அண்மையில் கும்மிடிப்பூண்டி பகுதியில், அதாவது திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி பகுதியில் ஏற்பட்ட அந்த பாலியல் வன்கொடுமை வழக்கானது மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு வழக்காகவும் அதே போன்று ஒரு அதிர்ச்சிகர வழக்காகவும் பார்க்கப்படுகிறது. தமிழகத்தையே உலுக்கிய இந்த வழக்கில் நேற்றைய தினம் குற்றவாளி கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதாவது இந்த வழக்கில் குற்றம் சுமத்தப்பட்டதாக கருதப்படும் சந்தேகப்படும்படியான அந்த நபர் சிறுமியிடம் புகைப்படத்தை காண்பித்து அடையாளம் காட்டப்பட்ட அந்த நபர் பிடிபட்டிருக்கிறார். அந்த வகையில் இந்த 14 நாட்கள் கிட்டத்தட்ட இந்த வழக்கு விசாரணையானது தொடர்ந்து நடைபெற்று வந்தது. இந்த கடந்து வந்த பாதையை பொறுத்தவரையில் ஜூலை 12ஆம் தேதி கும்மிடிப்பூண்டி அருகே ரயில் நிலையம் அருகே இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் சிறுமி ஒருவர் பள்ளி முடித்துவிட்டு தனது பாட்டி வீட்டிற்கு திரும்பி கொண்டிருந்தார். அப்பொழுது அந்த வழியாக வந்த இளைஞர் ஒருவர் சிறுமியை கடத்தி சென்று அருகே இருக்கக்கூடிய மாந்தோப்பு பகுதியில் வைத்து பாலியல் வன்கொடுமையில் ஈடுபடுகிறார். இந்த பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டதை தொடர்ந்து சிறுமியை தாக்கவும் செய்திருக்கிறார். பலத்த இரத்த காயங்களுடன் சிறுமி அங்கிருந்து தப்பித்திருக்கிறார். அதே போன்று அந்த இளைஞரும் அங்கிருந்து தப்பி சென்றிருக்கிறார். இது ஒரு புறம் இருக்க, இந்த சிறுமியை கடத்தி சென்று இந்த பாலியல் வன்கொடுமை செய்த பின்னர் சிறுமி அளித்த, அதாவது தகவலின் அடிப்படையில் பெற்றோர்கள் உடனடியாக அந்த மாந்தோப்பு பகுதிக்கும் அதே போன்ற இந்த ரயில் நிலையம் பகுதிக்கும் சென்று பல்வேறு அளவில் தேடி இருக்கிறாங்க. குறிப்பாக இவர் வட மாநிலத்தை சேர்ந்தவர், ஹிந்தியில் பேசியதாக சிறுமி தெரிவித்திருக்கிறார். அதே போன்று அந்த வட மாநில இளைஞர் ஃபோன் பேசியதாகவும் அப்போது இந்தியில் பேசியதாகவும் அந்த சிறுமி தெரிவித்ததை தொடர்ந்து வடமாநில இளைஞரை அந்த பகுதியில் உறவினர்களும் பெற்றோர்களும் தேடி இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. இதனைத் தொடர்ந்து அன்றைய தினமே காவல் நிலையத்தில், ஆரம்பக்கம் காவல் நிலையத்தில் இந்த புகாரானது அளிக்கப்படுகிறது. ஜூலை 13ஆம் தேதி அடுத்த நாள் போக்சோ வழக்காக பதிவு செய்யப்பட்டு ஆரம்பக்கம் காவல் நிலையத்தில் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணையை போலீசார் தொடங்குகிறார்கள். முதற்கட்டமாக பார்த்தோம்னா இவங்க ஏற்கனவே சொன்ன போல வடமாநில இளைஞர் தான் இதில் ஈடுபட்டார் என்று சிறுமி தெரிவித்ததை தொடர்ந்து அதன் அடிப்படையிலேயே விசாரணையானது நகர்கிறது. ஜூலை 13ஆம் தேதி போக்சோ வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது.